ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற நாமத்தினாலே परमेश्वर और उद्धारकर्ता यीशु मसीह के नाम से உங்க எல்லாருக்கும் அன்பின் வாழ்த்தை தெரிவித்துக் கொள்கிறேன். आप सभी को प्रेम से अभिवादन करते हैं. எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? आप सब खुश हैं क्या? கர்த்தருக்குள்ளாக விசுவாசமா இருக்கீங்களா? परमेश्वर के अंदर विश्वास के साथ हैं क्या? வேதமளித்த தியானத்தின் மூலமாக वचनी दीपक के रोज के ध्यान के अनुसार சந்திப்பதிலே आपसे मिलने में நாங்கள் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறோம். हमें बड़ी आनंद होती है. நாம் இந்த வார்த்தையில கடந்து செல்வோமா? हम आज के वचन की ओर நீங்க जाएंगे. ஆயத்தமா இருக்கீங்களா? आप तैयार हैं क्या? வாசிக்கலாமா? पढ़ेंगे संगीतम भजन संहिता 18 अधिकारम 18वां अध्याय 35வது வசனம். उसका 35वां वचन. காருண்யம் என்னை பெரியவனாக்கும். आपकी डाल ने मुझे बड़ा किया है. தாவீது ஒரு வார்த்தை சொல்லுகிறார். दाऊद एक कार्य कहता है. ஆண்டவரே, हे परमेश्वर, காருண்யம் तेरी बचाओ அல்லாஹ் உம்முடைய தயவு आपकी दया என்னை பெரியவனாக்கும். मुझे बड़ा बनाएगी. ஆம் தேவனுடைய பிள்ளைகளே, हाँ परमेश्वर के लोगों, தாவீதின் மேல கர்த்தருடைய கிருபை இருந்தது. दाऊद के ऊपर परमेश्वर की अनुग्रह थी. தாவீதின் மேல தேவ தயவு இருந்தது. दाऊद के ऊपर परमेश्वर की दया थी. தாவீதின் மேல ஒரு காருண்யம் இருந்தது. दाऊद के ऊपर एक करुणा थी. அதனால்தான் इसलिए அது மாத்திரமல்ல, केवल वही नहीं, கர்த்தர் தாவீது இருந்தபடினாலே परमेश्वर दाऊद के साथ था. इसलिए வேதம் சொல்லுகிறது, जो शास्त्र कहता है தாவீது வர வர விருத்தி அடைந்தான். दाऊद आते आते बढ़ोतरी पाता गया. தேவ காருண்யம் இருக்கும் பொழுது परमेश्वर की नम्रता रहते நாம் समय விருத்தி அடைவோம், हम महत्व पाएंगे, நாம் ஆசீர்வதிக்கப்படுவோம், हम आशीषित रहेंगे. நம்மை ஆண்டவர் பெருக பண்ணுவார். परमेश्वर हमें बढ़ोतरी ஒரு देगा. மனிதனுக்கு உயர்வு காரணமே தேவ தயவு. एक मनुष्य की ऊंचापन की कार्य परमेश्वर की अनुग्रह है. அதுதான் தாவீது சொல்லுகிறார், वही दाऊद कहता है, காருண்யம் என்னை பெரியவனாக்கும். तेरी नम्रता ने मुझे महत्व किया है. தேவ தயவுக்காக காத்திருங்கள். परमेश्वर की दया के लिए आप அவருடைய रहो, தயவை பெற்றுக்கொள்ளுங்கள். उसकी दया को पा लीजिए. அவருடைய தயவை நோக்கி ஆண்டவரே எனக்கு தயவு தாருங்கன்னு ஜெபிங்க. आपकी दया मुझे चाहिए करके प्रार्थना कीजिए. 2004 ஆண்டு पासबन 2004 वर्ष में இன்ஃபோடெக்ல நான் இன்டர்வியூ காண போயிருந்தேன். एलएनटी के इन्फोटेक में इंटरव्यू के लिए गए थे. அந்த சமயத்துல பாருங்க, उस समय पर देखिए, நான் இன்டர்வியூக்காக போகும்போது என்னுடைய பயோடேட்டாவை சோத்ரம் அந்த பாஸ்ட்ட கொடுக்கும் பொழுது इंटरव्यू के लिए जाते समय पासवान अपने बायोडाटा को जो बॉस को देते समय கொஞ்சமாக அதை பார்த்துவிட்டு वो थोड़े से ऐसे ही ऊपर से देखकर அவர் சொன்ன காரியம் என்னன்னு சொன்னா, उन्होंने क्या कहा पता है, உங்களை நாங்கள் செலக்ட் பண்ணுகிறோம், आपको हमने सेलेक्ट करते हैं, இன்னைக்கு ஆஃப்டர்நூனே இந்த ஜாப்ல நீங்க ஜாயின் ஆகி விடலாம். आप आफ्टरनून में ही इस जॉब पे ज्वाइन कर लीजिए. முதலாவதாக पहला जो है, ஒரு கூப்பனை வாங்கிக் கொண்டு एक कूपन को लेकर லஞ்ச் பண்ணிட்டு आप लंच करके ஆஃப்டர்நூன் இதுல ஜாயின் பண்ணாங்க சொல்லிட்டாங்க. आफ्टरनून यहाँ पर ज्वाइन कर सकते பாருங்க, करके எந்த कहा. இன்டர்வியூ கிடையாது, कोई इंटरव्यू नहीं, எந்த கேள்வியும் கிடையாது, कोई प्रश्न नहीं, எந்த விதமான காரியமும் இல்லை. कोई भी कार्य नहीं, ஒன்று மாத்திரம் அறிந்து கொண்டே एक ही केवल जाने தேவ தயவு என் மேல் காணப்பட்டது. परमेश्वर की अनुग्रह पासवान के ऊपर थी. எத்தனை இந்த நாட்கள வேலை கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் काम मिलना है तो इस समय पर कितने राउंड इंटरव्यू கொடுக்க வேண்டும், कितने राउंड इंटरव्यू होती है, कितने பேரை பார்க்க வேண்டும், कितने लोगों को देखनी ஆனா होती है. எனக்கு அப்படிப்பட்ட ஒரு நிலைமில்லாதபடிக்கு पर पासवान को वैसी स्थिति न आते தேவ हुए தயவு என் மேல் இருந்தபடினாலே, परमेश्वर की दया पासवान पर थी, தேவ इसलिए கருணை இருந்தபடினாலே परमेश्वर की नम्रता थी, வேலை इसलिए கிடைத்து जॉब அந்த मिलकर கம்பெனில 10 ஆண்டுகள் வேலை செய்யும்படியாக उस कंपनी में 10 वर्ष काम என்னை करने के ஆண்டவர் लिए உயர்த்தினார். परमेश्वर ने पासवान को தேவ ऊंचा किया. தயவு இருக்கும் பொழுது परमेश्वर की अनुग्रह है அது तो அவனை பெரியவனாக்கும், वो उन्हें महत्व करती है, உன்னை பெரியவனாக்கும். आपको ऊंचा करेगी. தேவ சாதாரணமானவர் அல்ல, हमारा परमेश्वर साधारण அவருடைய नहीं, தயவு சாதாரணமானது அல்ல, उनकी दया साधारण नहीं, எல்லாவற்றையும் செய்ய வல்லமையுள்ளவர். सब कुछ करने के लिए वो सामर्थी है. ஜெபிக்கலாமா? हम प्रार्थना करेंगे. நல்ல பிதாவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். प्यारे पिता, आपको धन्यवाद करते हैं, பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். आपके बच्चों के लिए உம்முடைய धन्यवाद. தயவு आपकी दया உம்முடைய பிள்ளைகளை பெரியவனாக்கட்டும். आपके बच्चों को बढ़ोतरी देना है. உம்முடைய பிள்ளைகளை ஆண்டவரே ஒரு மேன்மையான ஆசீர்வாதம் நிலைக்கு கொண்டு போகட்டும். आपके बच्चों को एक महत्वपूर्ण आशीष में உம்மை लेकर தேடி जाना வர है. கிருபைகளுக்கட்டும். आप उनके ऊपर अनुग्रह कीजिए. இயேசு மூலம் ஜெபங்கள் நல்ல பிதாவே. यीशु के नाम से मांगते पिता, आमेन. आमेन.